ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் டூல்ஸ் அண்ட் கார்டிங். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுருங்க. அப்போ நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் போன்சாய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்றத டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க கேட்டு போகலாம். நம்ம பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு நம்ம ஆணி அடிக்க போகிறோம். ஷாக் ஆயிடாதீங்க, ஆணி அடிக்கிறதுனா அப்படியே பிடிச்சி ஆணி அடிக்கிறானா அப்படின்ட்டு. ஸோ அப்படி கிடையாது. ஸோ ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் அவங்க வளர்க்குற மரம் அதோட ஏஜை தாண்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கனி கொடுக்கல, பூ பூக்கல அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு ஆணி அடிப்பாங்க. அது ஏன் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு மரத்துக்கு ஆணி அடிக்கிறது மூலியமா அதோட இம்பாக்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கும். ஸோ ஒரு கரண்டாக ஷாக் கொடுக்குற மாதிரி தான். ஸோ அப்படி கொடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா பூக்கும் காய்க்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பிக்கை. ஸோ நம்மளுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஆணி அடிக்க போகிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முடி கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துச்சு. ஸோ அதை நம்ம ட்ரிம் பண்ணவும் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கு ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம கிளைகளை ஹார்ட் ப்ரூனிங் பண்ண போகிறோம். ஸோ சாஃப்ட் ப்ரூனிங், அதாவது இலைகளை மட்டும் ப்ரூவ் பண்ணல, சில தண்டுகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இது பால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்டுகளை வெட்டுறது மூலியமா அது இந்த பால் மாதிரி வடிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது விஷத்தன்மையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது நீங்கள் வாயில் வச்சு குழந்தைங்க வாயில் வச்சாலோ நம்ம வச்சாலோ ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ மற்றபடி பெரிய இம்பேக்ட் எல்லாம் கிடையாது. ஸோ பிரணிதாவுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ட் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஒரு அப்பப்போ நீங்கள் போன்சாயை பொறுத்தவரை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கறது நல்லது. சரி, ஓகே. அடிக்கடி நம்ம ப்ரூன் பண்ணுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இலைகள் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவே இல்லை. பாதி இலைகள் பார்த்தீங்கன்னா பூச்சி அடிச்சு ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ இது அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகாது ஒரு பெரிய மரத்தில். பட் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்டே ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நல்லா பார்த்துங்க. உங்களுக்கு எந்த ஒரு கிளையிலையாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியல் ரூட் ஃபார்ம் ஆயிருந்தீங்கன்னா அந்த அந்த ஏரியல் ரூட்டுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரூன் பண்ணுறது நல்லது. ஸோ ஏரியல் ரூட் இருக்குது, அதனால அந்த கிளைகளை நம்ம வெட்டாமல் விட்டுருவோம், அதனால வளராதுன்ற அப்படின்னு நினைக்க தேவையில்ல. கண்டிப்பாக அதெல்லாம் வளரும். அது வேப்பெண்ணெல்லாம் அதனால பச்சை கலர்ல ஆயிடுச்சு. தண்ணி ஊத்துவா, கீழ ஊத்துவா, ஊத்தி இங்க ஊத்துவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூமில் காட்டுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ட்ரிப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பால் தான் வரும் பாருங்க. இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கையில் பட்டா பிசு பிசுன்னு இருக்கும். நிறைய ஏரியல் ரூட்ஸும் நிறையா ஃபார்ம் ஆயிருக்கு. குட் நியூஸ் ஆக்சுவலாக. இது எல்லாமே ஏரியல் ரூட்ஸ் தான். மரம் தடி நிறைய என்னோட ப்ரைமரி ஸ்டெம் இது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எல்லாமே வாட்டர் பாட்டில் எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஸ்ட்ரா எக்ஸ்பெரிமெண்ட் போட்டு அந்த ஏரியல் ரூட்டை கீழே கொண்டு போய் நம்ம பண்ணதான் பாருங்கள். பார்க்கவே உங்களுக்கு மரம் லுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஆணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆணி எடுத்துட்டேன். தெரியல, இது நீங்கள் ஒரு முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். பட் லெட்ஸ் கிவ் அ ட்ரை. ஏன்னா
நான் கண்ணால பார்த்தேன். அந்த ஆணிலாம் அடிச்சிருந்தாங்க. ஸோ 3 ஆணி இட்டு அடிச்சிருந்தாங்க. நம்ம ஒரு ஆணி 2 ஆணி இடிக்க ட்ரை பண்ணுவோம். சுத்தில் கித்தில் எதுவும் எடுத்துட்டு வரல. கை வச்சு அமுக்கிறது ஈஸியாக போயிடும் நினைக்கிறேன். எஸ், பார்த்தீங்களா, ப்ரெஸ் தான் பண்ணி போயிடுச்சு. வந்து சின்னதாக ஒரு கொஞ்சம் அடிச்சாலே போதும்னு நினைக்கிறேன். கட்டர் வச்சு அடிச்சு பார்ப்போம். கேர்ஃபுல்லாக அடிக்கிறேன். தண்ணி ஃபுல்லாக போடணும் அவசியம், முக்கால்வாசி விட்டு போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் டைட்டாக இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும். ஸோ ஆணி அடிச்ச இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தெரியல இந்த அளவுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ட்டு. ஸோ பாத்திரம் நீங்கள் தான் சொல்லுவோம். இது வந்து கேஸ் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சீக்கிரம் நல்ல வீடியோ பண்ணுறேன். பாய்.